வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நான் வந்து மலேசியாவிலேருந்து தமிழ்நாடு போகிறத வந்து வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரூம்லேருந்து நம்ம வந்து கிராப் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து கார் வந்து கிராப் எடுத்துகிட்டு பஸ் ஏறுறதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ கியூஆர் டச் அண்ட் கோ. 10 minutes only abang. 24. Yeah, done. Okay, man, no read. Okay. Huh? Okay, correct. Okay. Bye-bye. Thank you abang. Okay, bye. Happy Raya. Happy Raya, thank you. மக்களே, இதான் நம்ம பஸ்ஸு. ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்குது பாருங்கள். நம்ம வெரி லேட். மக்களே, இதான் பஸ் ஸ்டாண்டு பார்த்துங்க. இதான் இங்கே உள்ள லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. ஆனால் ஆளெல்லாம் பேசஞ்சர்லாம் வல்லாட்டி கால் பண்ணுறாங்க மக்களே. கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஏறிட்டான். இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் நம்மளுக்கு ட்ராவல். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறது 5 மணி நேரம் ட்ராவலு. அது அப்படியே நான் போய் உங்களுக்கு அங்கே போய்ட்டு அடுத்து கவர் பண்ணுறேன். இது வந்து எல்லாம் துனாமினா பஸ் ஸ்டாண்டு. இங்கே உள்ள வந்து லோக்கல் பஸ் ஸ்டாண்டு, அதாவது சின்ன பஸ் ஸ்டாண்டு, பெருசாக இருக்காது, சின்ன பஸ் ஸ்டாண்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெளியில். அவங்கெல்லாம் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பஸ்ஸு நிற்கிற இடம். ஓகே மக்களே, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன். மக்களே, இதுதான் துனாமினா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இப்போ ஜவஹருக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏரியாலாம். பஸ்லேருந்து துனாமினாவிலேருந்து போய் பைபாஸ் ஏறுது. இந்த பைபாஸ் எடுத்தோம்னா ஒரே பைபாஸ் அடித்து ஓட்டிகிட்டு 5 மணி நேரம் அடித்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த இது இருக்குது பற்றில அந்த இடத்துல தெரியுதா? இது வந்து ஸ்கூடாய் முருகன் கோயில். இங்கே இந்த ஏரியா வந்து நம்ம இப்போ ஸ்கூடாயிட்ட போயிட்டுருக்கோம் மக்களே. தெரியுதா? இது வந்து நல்ல ஃபேமஸான இங்கே கோயில், ஸ்கூடாய் முருகன் கோயில்னு. அந்த ஏரியாவில் தான் பைபாஸில் போய் ஏறுதுப்பா. இதுதான் பைபாஸ் பிடிச்சாச்சு மக்களே. இதில் ஏறந்து ஒரே பிடி தான் 5 மணி நேரம் நீட்டாக போயிடும். மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சு. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்திங்கன்னா அதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் லெவல். இந்த இடத்துல பார்த்தீங்களா, என்னதான் வேணால் நம்மளை வந்து பஸ்ஸு இறக்கி விட்டது. இப்போ வந்து நம்ம வந்து லெவல் 3க்கு போகணும். லெவல் 3ல் தான் நம்மளுக்கு இப்போ ஃப்ளைட்டு. அந்த லெவல் 3 எங்கேன்னு நம்ம இப்போ கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த லெவல் 3 எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே போகணும். நம்ம எந்த லெவலுக்கு போகணும், நம்ம எந்த ஜோனுக்கு போகணும்னு டிக்கெட்டில் போட்டிருக்கோம். அந்த ஜோனுக்கு கேட்டுக்கிட்டு நம்ம இங்கேருந்து போயிட வேண்டியதான். அங்கே போனால் அங்கே எமிக்ரேஷன் இருக்கும். அதை முடிச்சுட்டு செக்இன் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்கு போயிட வேண்டியதான் மக்களே. அங்கே பார்த்திங்கன்னா 10:30க்கு ஏறினோமா பஸ்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி, கரெக்டாக 3 மணிக்கு. அதே மாதிரி மக்களே, நீங்கள் வந்து திருச்சி ஃப்ளைட்டு, ஏர் ஏசியா திருச்சி ஃப்ளைட் எடுத்திங்கன்னா இந்த வழியாக தான் போகணும். இந்த வழியாக நான் போகிறேன்ல, இந்த வழியாக போயிட்டு இப்படியே உள்ளே போனீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டில் வந்து கார் பார்க்கிங் 4 அதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கொண்டு விடும். இந்த இடத்துல அந்த பார்த்திலா அறிவல்னு போட்டிருக்கா. கார் பார்க்கிங் 4 எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து மேலே யூஆர் நவ் 2ன்னு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்தால் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா கடைகள்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து அப்படியே நீங்கள் அந்த சைன் போர்டை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே எமிக்ரேஷன் போயிடலாம். போர்டிங் போயிட்டு எமிக்ரேஷன் போயிட்டு ஃப்ளைட்டுக்கு போயிடலாம். மக்களே, எமிக்ரேஷன்லாம் முடிஞ்சது. எமிக்ரேஷனும் போர்டிங்கு எல்லாம் முடிஞ்சது. இப்போ நமக்கு வந்து போய் ஃப்ளைட்டு நிற்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா Q7ல் நிற்கிது. Q7 தேடி போயிட்டுருக்கோம். இந்த லைன் தான் இப்படியே. இந்த சைடெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் ஃப்ளைட்டு தெரியுதா? இங்கெல்லாம் ஃப்ளைட்டு நிற்கிது. இந்த வயலில் நம்ம வந்து எல்லாம் முடிச்சுட்டு போய் ஃப்ளைட் ஏற போயிட்டு இருக்கோம். அது போய் அங்கே வெயிட் பண்ணுவோம்ல ஃப்ளைட்டுக்கு, அந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. அதே மாதிரி மக்களே, இந்த இப்போ இந்த நான் ஃப்ளைட் எடுத்து வரேன்ல, ஊருக்கு வரேன்ல, ஒரு பேப்பர் கூட நான் யூஸ் பண்ணல. எல்லாமே மொபைல்லே தான்.
டிக்கெட்டு மொபைல்லையே தான், நம்ம விசா காப்பி எல்லாமே மொபைலு, அப்புறம் என்னது போர்டிங் மொபைலு, இருக்கிற எல்லாமே மொபைல் தான் மக்களே. ஒரு பேப்பர் கூட யூஸ் பண்ணல பாருங்கள். அந்தளவுக்கு எல்லாம் கம்ப்யூட்டரில் வந்துருச்சு. 7:05க்கு Q7 ஃப்ளைட்டை பாருங்கள், எல்லாம் ஏர் ஏசியா தான். நம்ம ஊரில் இண்டிகோ இருக்குல்ல மக்களே, அதே மாதிரி இங்கே மலேசியாவில் வந்து ப்ரைவேட் வண்டி ஏர் ஏசியா தான் பாப்புலரு. அதான் வந்து இங்கே அதிகமாக, அதாவது லோ பட்ஜெட்டில் வர்ற வண்டி நம்ம இண்டிகோ மாதிரி இங்கேக்கு ஏர் ஏசியா. இது வந்து கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2. இந்த டெர்மினல் 2 ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏர் ஏசியா மட்டும்தான் நிற்கும். அதுதான் இங்கே மலேசியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் சீப்பான ரேட்டில் கிடைக்கும். அதனால் எல்லாருமே அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நிற்கிறதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகுதானான்னு தெரில, எல்லாம் ஏர் ஏசியா ஃப்ளைட்டாக தான் நிற்கிது. ஃப்ளைட்டு தெரியுதான்னு பாருங்கள் மக்களை. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். மணி 6:35 மக்களை. 7:05க்கு ஃப்ளைட்டு, 6:35க்கு ஃப்ளைட்டில் காலை வைக்கிறோம். எத்தனை மணிக்கு திருச்சி போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டயத்தை பட்டியலா 6:35. ஆனால் ஆளெல்லாம் ஃபுல்லாகிருச்சுன்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரலாம் மக்களே. நம்ம பஸ்ஸு மாதிரியே தான், எல்லாமே பஸ்ஸு கான்செப்டு தான். ஆளெல்லாம் ஃபுல்லாகிருச்சுன்னா வண்டி உடனே எடுத்துருவாங்க. ஈனா நான் இந்த சீட்டு இல்லை, நான் தனியாக தான் வந்தேன். தயவு செய்து உங்கள் இருக்கைக்கு திரும்பி உங்கள் இருக்கையை நிமிர்த்தி வைக்கவும். உங்கள் சீட் பெல்ட் பாதுகாப்பாக மாட்டப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். Please ensure you have all your personal belongings with you before leaving the aircraft. It was a pleasure having on board. We look forward to seeing you again soon. On behalf of Asia, Captain Mano, Senior First Officer Haziq and the rest of the crew members, I'd like to say thank you for flying with us. Para tetamu yang dihormati, kita telah mendarat di lapangan terbang Setiruchira Bali. Waktu tempatan sekitar pukul 8.38 pagi. Bagi tujuan keselamatan anda diminta terus duduk, berhati-hati ketika membuka ruang penyimpanan di atas, dan sila pastikan anda membawa semua barang peribadi anda sebelum meninggalkan pesawat. Kami berasa gembira bersama anda di sepanjang penerbangan ini. Berharap kita berjumpa lagi. Bagi pihak Asia, Captain Magno, pembantu terbang Haziq serta seluruh warga kru kabin yang bertugas ingin mengucapkan terima kasih kerana memilih penerbangan Asia ke destinasi anda dan salam hormat. Dear guests, please be advised that the removal of life vests from this aircraft is a very serious offence subject to fine or imprisonment. Para tetamu selalu maklum bahawa mengambil pelampung keselamatan di pesawat ini adalah satu kesalahan. Jika disabit kesalahan akan dikenakan hukuman penjara atau didenda. Dear guests, can I get your attention please, as we have two very charming and beautiful guests by the name of Rishwan Kumaran and Rihanya.
as the loving Amma just wrote a message for all of you. Today we lovingly welcome two very special passengers by the name of Rishwan, Kumaran and Rihanya as they just experienced their very first flight. We hope this journey was filled with joy, comfort and beautiful smiles. Wishing them a safe and pleasant journey with their loving Amma. May this be the beginning of many wonderful journeys, adventures awaiting them in the days ahead. May every miles they travel bring new memories, happiness and blessings. Thank you boys, see you again. Thank you. மக்களே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து தரையிறங்கிட்டான். நல்லபடியாக தரையிறங்கியாச்சு. நம்ம வந்த ஃப்ளைட்டு பாருங்க, இதுதான் நம்ம வந்த ஃப்ளைட்டு. இதுதான் நம்மளை ஏற்றிட்டு வந்தது. இங்கேருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா எமிக்ரேஷன் கிளியர் பண்ண போகிறோம். இங்கே திருச்சியில் உள்ள எமிக்ரேஷன் கிளியர் பண்ணால் இங்கேருந்து போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து திருச்சி ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்படியே போனோம்னா கொஞ்சம் தூரம் தான். அங்கே கேஎல் ஏர்போர்ட்டில் ரொம்ப தூரம் போனோம்ல, அது மாதிரி இங்கே போக தேவையில்ல மக்களே, ரொம்ப பக்கம்தான். இப்படியே நடந்து இந்த படியில் கீழே இறங்கினோம்னா எமிக்ரேஷன் இருக்குது ரைட் சைடில். இந்த படியை விட்டு எக்ஸ்லேட்டரில் கீழே இறங்கினோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து விநாயகர் சிலை அங்கே வச்சுருப்பாங்க. விநாயகர் இருக்காரா? அப்படியே போனால் இங்கே எமிக்ரேஷன். ஐயோ, என்ன பக்கம் போகிறது? இல்லை இருக்குண்ணா. இல்லை இருக்குண்ணா, போதுமான அளவு இருக்குது. வேண்டாம். எங்கண்ணா புதுக்கோட்டை ரோடு இருக்குமேங்கண்ணே? புதுக்கோட்டை ரோடெலாம் இங்கே எங்கெங்க தலைவராக இருக்குது? அதெல்லாம் பழைய ஏர்போர்ட்டு. இது புது ஏர்போர்ட்டில். மக்களே, இப்படியே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டு. திருச்சி ஏர்போர்ட்டு புதுசாக இது இப்போ கட்டியிருக்காங்க மக்களே, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு. நான் வந்து பழைய ஏர்போர்ட்டு ஞாபகத்தில் வந்துட்டேன். பழைய ஏர்போர்ட் எப்படின்னா, நான் எப்போ இந்த ரோடு தான் அதிகமாக பயன்படுத்துவேன். இந்த ஏர்போர்ட் ரோடு தான் எங்கள் ஒரு ரோடு, அதிகமாக அதை தான் பயன்படுத்துகிறது. அந்த ரோட்லேருந்து நம்ம எப்போ அதில் ஃபஸ்ட்டில் போயில் பார்த்தோம்னா உள்ளே இது தெரியும், ஏர்போர்ட்டு தெரியும், பக்கமாக இருக்கும். இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டியில் வந்து புதுசாக கட்டியிருப்பா போல் மக்களே. கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டி விட்டானுங்க. நான் பக்கமாக இருக்கும்னா அங்கிட்டிருந்து வெளியில் வந்துட்டு நடந்து வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தா ரோட்டை காணோம், வெறும் காடாக இருக்குது. அதான் இப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு அந்த அங்கே வந்து தேசிய கொடி தெரியுது, அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் மக்களே. அந்த தேசிய கொடி தான் நம்மளோட ஐக்கான் பாயிண்ட்டு. அந்த இடத்துல தான் புதுக்கோட்டை ரோடு இருக்கும். அந்த ரோடு பிடிச்சிட்டோம்னா அங்கே நான் ஃபஸ்ட்டு வரேன், ஈஸியாக நம்ம வந்து ஏறிடலாம். மக்களே, எங்கள் வீட்டில் சொன்னோம்னா எங்கள் வீட்டில் வந்து நம்பவே மாட்டாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா எல்லோரும் வெளிநாடு போகிறது வர்றதெல்லாம் எல்லாம் பயப்படுறாங்க, நீ ஒரு ஃபோன் பண்ண முடிகிற, எல்லாத்தையும் அசால்ட்டாக பேசுகிறேன்னு. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர்லேயே சென்னையிலேயே வேலை பார்த்தாலும் நைட் அங்கே வந்து 10 மணிக்கு பஸ் ஏறுவேன் மக்களே. 10 மணிக்கு பஸ் ஏறினேன்னா காலையில் எங்கள் ஊருக்கு வந்து 7:30க்கு பஸ்ஸு. அந்த 7:30 பஸ்ஸை பிடிப்பேன். அதை விட்டுட்டேன்னா அடுத்து 11:30 12 மணிக்கு வீட்டுக்கு போவேன். இப்போ அதே மாதிரி இப்போ மலேசியாவில் வேலை பார்க்குறேன்னா, மலேசியாவில் வந்து அங்கே ஜொகூரில், அதாவது மலேசியாவோட தென்பகுதியில் வந்து ஜொகூர் மாநிலத்தில் துனாமினான்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக 10:30க்கு தான் மக்களை எடுத்தேன் நைட்டு பஸ்ஸு. சேம் கோயம்புத்தூரில் பஸ் எடுக்கிற மாதிரியே அங்கே பஸ் எடுத்தேன் நான் 10:30க்கு. இந்த இங்கே வந்து திருச்சிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தெரியமாட்டாயா, மணி பாருங்கள் 9:29 தெரியுதா? 9:29. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் இப்போ வந்து வீட்டுக்கு போயிடுவேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டு நீங்களே சொல்லுங்கள். ஏதாவது டிஃப்ரெண்ட்டு தெரியுதா? எங்கள் வீட்டில் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டானுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைடா, நான் ஏற்கனவே இங்கே வேலை பார்க்குற மாதிரி தான் இங்கே மலேசியாவும் எனக்கு இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க மக்களே.
கரெக்டாக இங்கே 10:30க்கு பஸ் எடுத்தேன். இடையில நான் அந்த டைம் சேஞ்சு அந்த ஒரு டைமிங் மட்டும் மாறுது. மற்றபடி எனக்கு எல்லாம் ஒரே ஃபீலிங் தான். கோயம்புத்தூர்லேருந்து வேலை பார்த்து இங்கே வர்றதும், மலேசியாவிலேருந்து வேலை பார்த்துட்டு ஊருக்கு வர்றதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த அங்கே இருக்க பாருங்க மக்களே, காற்றடிக்கலையே, காற்றடிச்சா பறக்கும். அந்த தேசிய கொடி இருக்கா, அந்த தேசிய கொடியை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ரோட்டுக்கு எவ்வளோ தூரம்? அந்த புதுக்கோட்டை ரோடு வரும்ல, எங்கண்ணா இருக்குது அந்த ரோடு? அந்த லைட் இருக்கே அங்கேயே தான் இருக்குது. அதுதான் புதுக்கோட்டை ரோடு. நீ புதுக்கோட்டை போகணும்னா இங்கிட்டே போய் நின்றீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இப்படி போயிட்டு எனக்கு அது தெரியும். அங்கே நிறுத்தி இந்த கொடி தெரியும்ல, கொடிக்கு நேரம். இது பழைய ஏர்போர்ட்டுப்பா. அந்த பழைய கொடி தானே அது, புதுசு இல்லைல்ல? அதே தான். நீ பழைய ஏர்போர்ட்டில் இறங்குனியா? ஆமாம், அது பழைய ஏர்போர்ட் கொடி தான். நீ அப்படி இறங்கி அப்படியே போயிருப்பேன். ஆமாம் ஆமாம், இப்படி வந்துட்டு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீ இப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் தான் அந்த இதுக்கிட்ட போனீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், புதுக்கோட்டை பஸ். ஓ சரிண்ணா, நன்றிண்ணா. மக்களே, நீங்கள் வந்து இந்த கை குழந்தையோட இல்லை முடியாதவங்க அது மாதிரி வந்தால் இது உங்களுக்கு செட் ஆகாது. ஒருவேளை தனியாளாக நீங்கள் வந்தீங்க, தனியாளாக ஆம்பளையால் வந்தீங்க, உங்களுக்கு உடம்பு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாருன்னா, இங்கே வந்து நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இங்கே பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் 1.5 கிலோமீட்ரு, அதிகபட்சமே 1.5 கிலோமீட்டர் மக்களே. அதிகபட்சம் நீங்கள் நடந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துடலாம். நீங்கள் வந்து இந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியாகி நீங்கள் காருக்கெல்லாம் போகிற அந்த வழியில் நடந்துடாதீங்க. கார் போகிற வழியில் நடந்துடாதீங்க. கார் போகிற வழியில் நடக்காமல் அப்படியே குறுக்க வழி இருக்கும். இங்கே தான் நம்ம ஊரில் எந்த ரூல்ஸ் இல்லையே, நம்ம எப்படி வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம்ல. அதனால் நீங்கள் அப்படியே குறுக்க நடந்து, ட்ராலி இழுத்துட்டு வர ட்ராலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம் மக்கள். இங்கே பற்றியெல்லாம் திருச்சி, இது வந்து திருச்சி டு புதுக்கோட்டை பைபாஸு. இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இப்படியே போனீங்கன்னா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, புதுக்கோட்டைக்கு நீங்கள் பஸ் எடுத்துக்கலாம். அந்த பக்கம் போகிறதுக்கு திருச்சிக்கு பஸ் எடுத்துக்கலாம். இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 10 ரூபா தான் கேட்பாங்க பஸ் டிக்கெட்டு. அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இந்த 1.5 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 600 கேட்குறானுங்க. 600 ஆமாம், இந்தியன் ரூபியில் 600 கேட்குறானுங்க. கொடுக்கலாம், அதாவது ஏன் அதுக்கெல்லாம் ஏன் கணக்கு பார்க்குறேன்னு கொடுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 600 போகுது தண்டமாக. நம்மள்ட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் அவங்க கையாக கேட்குறாங்க. எதுக்கு நம்ம 10 நிமிஷம் நடந்தோம்னா வந்து என்ட்ரன்ஸில் வந்து ரோட்டை பிடிச்சி நீட்டாக பஸ் இருக்குது, பப்ளிக் பஸ் இருக்குது, பிடிச்சி ஓடிடலாம். எதுக்கு 600 10 நிமிஷத்துக்கு கொடுக்கணும்? யோசிச்சுக்குங்க மக்களே, யோசிச்சுக்குங்க. காசு வந்து இந்தியாவில் ஈஸியாக மிச்சம் பண்ணலாம், தேவையில்லாமல் செலவு பண்ண தேவையில்லை. நம்ம ஊர் அதை போட்டிருக்கு பாருங்கள், புதுக்கோட்டை, ராமேஸ்வரம், திருச்சி, சென்னை போட்டிருக்கு பார்த்தீங்களா? திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்திற்கு வரவேற்கிறோம். ஏர்போர்ட்டை மாத்திரங்கிற பேரில் கொண்டு தள்ளி வச்சுட்டாங்க மக்களை. ஹாரன் சவுண்டு கேட்குதா? ஹாரன் சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். பாருங்கள் மக்களே, அங்கே கரெக்டாக நான் 9:39 இல்லை 9:29 காமிச்சுன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட டைம். 9:29க்கு இங்கே ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகணும். கரெக்டாக 38, 10 நிமிஷம் தான் நீங்கள் நடக்கணும். 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடலாம். இல்லாட்டி டாக்ஸிக்கு வந்து நீங்கள் 600 கொடுத்துட்டு வர வேண்டியது தான். ராமேஸ்வரம், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை இந்த பஸ்ஸில் ஏறுறோம் மக்களே. சார் அடுத்த புதுக்கோட்டை தான். தஞ்சாவூர் வண்டி எந்த பக்கம்னா? அரச மரம் தெரியுதா? ஆமாம், அதுக்கு கீழே. ஓ சரி. திருப்பத்தூர், சிவகங்கை, மக்களே புதுக்கோட்டை வந்தாச்சு மக்களே. இதான் புதுக்கோட்டை. பழைய பஸ் ஸ்டாண்டை வந்து ரெனோவேஷன் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி பஸ் ஸ்டாண்டு போட்டிருக்காங்க போலப்பா. டைம் என்ன? நேரம் இப்பொழுது 10:47 மக்களே. அடுத்த பஸ் ஏறிட்டோம்.
மக்களே, இதுதான் கந்தராவ கோட்டை. கந்தராவ கோட்டை தங்களை இனிதே வரவேற்கிறது. மக்களே, அப்படியே வீட்டுக்கு போய் கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு போவோம் மக்களே. பழங்கள் வாங்கிட்டு ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு இதுக்குங்கிட்ட பார்த்தீங்கன்னா பஸ் எடுக்கலாம். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்.